தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தளபதி விஜய் கனிமொழி மோதல் பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தளபதி விஜய் தற்பொழுது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதியாகிவிட்டார். தமிழகத்தில் திமுக அரசை எச்சரித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற்ற ஆதவ் அர்ஜுனா எழுதிய எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டில் பேசும்பொழுது தளபதி விஜய் அவர்கள் மழை காலங்களில் ஃபோட்டோஷூட் நடத்துவது, ட்விட்டரில் கருத்து போடுவது என்று சம்பிரதாயமாக கடைபிடிக்கின்றனர் என்று கூறினார். அதாவது ஆளும் திமுகவை மறைமுகமாக குற்றம் சாட்டினார். வெள்ள நிவாரண நிதி வழங்குவது போன்று புகைப்படம் எடுத்து வைரலாக்குவது, மழைநீரில் இறங்கி வேலை பார்ப்பது போன்று ஃபோட்டோ எடுத்து பத்திரிகைகளில் போடுவது, இதைத்தான் திமுக அரசு செய்து வருகிறது என்று மறைமுகமாக குற்றம் சாட்டினார். இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்டாமல் கூட்டணி பலத்தை மட்டும் நம்பி 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று இருமாப்போடு சொல்கின்றனர். அவர்களுடைய இருமாப்புக்கு மைனஸ் தான் கிடைக்கும் என்று விஜய் கூறினார். இந்த சூழ்நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி அவர்கள் இன்று திருச்செந்தூரில் திமுக ஊழியர் கூட்டத்தில் பேசுகையில், இருமாப்புடன் நாங்கள் சொல்கிறோம், மீண்டும் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியபடி 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இருமாப்புடன் சொல்கின்றோம். மேலும் தொண்டர்களை பார்த்து கட்டுப்பாடுடன் நாம் செயல்பட்டால் 200 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று அவர் கூறியுள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடன் மோதல் போக்கை கடைபிடித்துள்ளது தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.